மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த டாபிக்ல அந்த கேட்டகரியில ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க கரெக்டான ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கான கரெக்டான லொகேஷன். ஒருவேளை ஆன்லைன்ல விற்கிற ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து நீங்க ஆஃப்லைன்ல சேல் பண்றீங்கன்னா, ஸோ ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல ரெண்டுத்துலையும் உங்களால சேல் பண்ண முடிகிற மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் ஃபியூச்சர்ல உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் growth கூட்டு போறதுக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயமும் இந்த ப்ராடக்ட் சூசிங்ல தான் உள்ள அடங்கியிருக்கு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் சூப்பராக பிசினஸ் பண்ணிடலாம் அப்படிதான் நினைச்சீங்கன்னா கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களோட மார்க்கெட்ல, அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இல்லை நீங்க எங்க பண்ண போறீங்களோ இல்லை ஆன்லைன்லோ ஆஃப்லைன்லயோ, ஸோ இது எல்லாமே கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்டா சூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ். ஐயோ, இதுல டிமாண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ காம்படிட்டர் நிறைய இருக்காங்க. என்கிட்ட இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அக்கேஷியா காட். ஸோ இது பாத்தீங்கன்னா நல்லா டிசைனா சூப்பரா இருக்கும், செம்ம வெயிட்டா இருக்கும், 5 years இல்ல பல வருஷத்துக்கு தாங்கும். பட் ஆனா இதே மாதிரி அக்கேஷியா வுட்ல லைக் சேம் இதே வுட்டு, பட் ஆனா ரேட் வந்து ரொம்ப கம்மியா தருவாங்க. இதெல்லாம் வந்து நான் காட்டும் பெட்டும் சேர்ந்து நான் 40,000 45,000 தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அதோட லைஃப் வந்து வேற லெவலா வரும், ரொம்ப வருஷத்துக்கு வரும். பட் ஆனா என்கிட்டயே சில குவாலிட்டிஸ் காட்டெல்லாம் இருக்கு. ஸோ இது இங்க இருக்கிறது தெரியும். ஸோ இது பேர் மகாகனியோட வுட். ஸோ இது அதை விட லைஃப் கம்மியா தான் இருக்கும். தேக்கோடது இருக்கு. ஸோ தேக்கும் அக்கேஷாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நல்ல லைஃப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காட் மட்டும் இல்ல பெட்டும் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க இந்த பெட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் ஒரு பெட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 4 feet தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 feet இருக்கிற இந்த பெட் அவ்வளோவா உழைக்காது. ஸோ ஒரு வருஷம் வரும், அதுக்கப்புறம் சீக்கிரமா அமுங்கிடும். பட் ஆனா நான் காமிக்கிற இந்த மாதிரி பெட்லாவும் என்கிட்ட இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் கம்மி ரேட்ல கேட்கறவங்களுக்காக நான் இந்த மாதிரி பெட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். பட் ஆனா நான் மோஸ்ட்லி ரெஃபர் பண்றது என்னோட கிளைண்ட்டுக்கு 5 years வாரண்டி 3 years வாரண்டில இந்த மாதிரி பெரிய பெரிய பெட்ஸ் வரும். ஸோ இதோட ரேட் வந்து இதுக்கு வந்து ஒரு 10,000 இருக்கு நார்மல் பெட்ல அப்படி இருக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெட் ஒரு 12,000 to 15,000 20,000. ஸோ பேஸ்ட் ஆன் உங்க காட்டோட சைஸ் வாரண்டியை பொறுத்து ஒவ்வொரு பெட்டும் சைஸும் எல்லாமே மாறும். ஸோ காட் ஒரு மாதிரி இருக்கும், பெட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டீல்ல வர பீரோக்கு ஒரு லைஃப் இருக்கும், பிளைவுட்ல வர பீரோக்கு ஒரு லைஃப் இருக்கும், பிளாஸ்டிக்ல சூஸ் பண்ற டேபிள்ஸ்க்கு ஒரு லைஃப் இருக்கும். ஸோ நான் வாங்குற வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு லைஃப் இருக்கும், ஹுண்டாயின்னு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நான் சொல்றேன் என்னன்னா வேற வேற ப்ராடக்ட்ஸ் வேற வேற லைஃப் இருக்கும். ஸோ ஒரு சிலதுக்கு வாரண்டி இருக்கும், சிலதுக்கு வாரண்டி இருக்காது. நான் மோஸ்ட்லி வாரண்டி இருக்க பீஸா சூஸ் பண்றேன். ரீசன் என்னன்னா எனக்கு வர ஏன்னா எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வர நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா ஃபர்னிச்சரோடது அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையே வராதுங்க. ஸோ ஃபர்னிச்சர் பிசினஸ் பண்ணணும் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தாராளமா சூஸ் பண்ணுங்க. ஆனா எலக்ட்ரானிக் பிசினஸ் சூஸ் பண்ணணும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கு. நீங்க எவ்வளவு நல்ல கம்பெனி எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது 1 year கூட சிலது பிரச்சனை ஆகும், சிலது 10 வருஷம் வாரண்டி அவனுக்கு கொடுத்தானுங்கனாலும் 15-20 வருஷம் கூட சிலது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது நீங்க கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும்.